சிலர் வாழ்க்கையில் சிரிப்பு, சந்தோஷம், நண்பர்கள் அப்படியென்று வாழ்க்கை நிறைந்ததாய் இருக்கும். ஆனால் அதற்குள் ஒரு உண்மை இருக்கிறது. இம்ரான் அப்படித்தான். நாளெல்லாம் நண்பர்கள், வெளியுலக வாழ்க்கை எதுவும் குறைவில்லாத மாதிரிதான் தோணுச்சு. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடமிருந்து இம்ரானுக்கு அழைப்பு வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இம்ரான் அதை கவனத்தில் கொள்ளாமல் தட்டி கழித்துக் கொண்டே இருந்தான். முதலில் அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணல. ஆனால் காலப்போக்கில் அது அவனுக்கு ஒரு பழக்கமா மாறிச்சு. அவன் செய்வது தவறுன்னு தெரிந்தும் அவனால அத மாத்திக்கல முடியல. என்னதான் அவன் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவனுக்கு உள்ள ஏதோ ஒரு காலி உணர்வு இருந்துச்சு. ஒரு நாள் இம்ரான் ஒரு கபூர்ஸ்தான் முன்னாடி நின்றான். அந்த அமைதியில் ஒரு உண்மை அவன் மனசில் வந்தது. நான் வாழும் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்தாலும், அதனால என்ன பலன்? நாளை நானும் இந்த இடத்திற்குத்தான் வரவேண்டும் என்ற அந்த எண்ணம் இம்ரானை யோசிக்க வைத்தது. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சா அல்லாஹ்விடம் சென்று நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று மனம் வருந்தி நின்றான். அந்த நேரத்திலிருந்து இம்ரான் ஒரு முடிவு எடுத்தான். இனி நம் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். இம்ரான் வுது செய்ய ஆரம்பிச்சான். அது அவனுக்கு ஒரு புதிய உணர்வாக இருந்தது. அதுக்கப்புறம் இம்ரான் சலாஹ் செய்ய ஆரம்பிச்சான். முதலில் கஷ்டமா இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி கிடைக்க ஆரம்பிச்சது. இம்ரான் குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சான். அவன் தேடிய அமைதி அதில் இருந்தது. முன்னாடி இருந்த அந்த காலி உணர்வு மெதுவா மறைந்துச்சு. இம்ரானின் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இம்ரானின் நடத்தை, அவனின் வார்த்தைகள் எல்லாமே மாறிவிட்டது. ஒரு நாள் இம்ரான் துஆ செய்தான். யா அல்லாஹ், நான் திரும்பி உன்னிடமே வந்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. என்னை மறுபடியும் தவறான பாதையில் விட்டுவிடாதே. இந்த கதை இம்ரானுடையது மட்டும் இல்ல, நம்மளோடதும் ஆகலாம். இன்னும் நேரம் இருக்கு என்று வாழ்க்கையை கழித்துவிடாமல் இன்றே அல்லாஹ்விடம் திரும்பி விடுவோம்.